ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ட்ரேடை வந்து எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். ப்ரீவியஸாக 2 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சைடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டிலில் என்ட்ரி பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு சைடு தான் மார்க்கெட் இருந்திருக்கு. டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் சின்ன ஒரு லாஸ்லேயே நம்ம தவிர்த்துக்க முடியும். நேற்று ஓவர் ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அடி வாங்கியிருக்கும். இன்றைக்கான ட்ரேட் பிளான் வந்து ஈஸியான, நம்ம சீக்கிரம் வந்திருக்கோம். இந்த கேண்டிலுடைய ஹை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் மார்க்கெட்டு நேற்று சைட்வேஸாக இருக்குது. அப்போ இந்த ஏரியாவில் நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். நேற்றுனுடைய ஒரு ஹை லோவை நம்ம மார்க் பண்ணி பார்த்தோன்னா, ஸோ இங்கே ஒரு ஹையும் இந்த ஒரு பிளேஸ் கிட்ட ஒரு லோவும் இருக்குது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு ஹை லோ அப்படிங்கிறது ஒரு ஃபஸ்ட்டு கேண்டில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கேண்டிலுடைய ஹையை மேலே பிரேக் பண்ணி பக்கத்திலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால ஸோ இதை கட் பண்ணி மேலே போனாங்கன்னா கால் ஆப்ஷனுக்கான ட்ரேடும், அதே மாதிரி கீழே வந்து இந்த ஒரு லெவலில் பிரேக் பண்ணால் புட் ஆப்ஷனுக்கான ட்ரேடும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். டேட்டா வந்து நம்ம என்ன ப்ரிடிக்ட் பண்ணுறோமோ பிளான் பண்ணுறோமோ அதுக்கு சப்போர்ட் பண்ணால் நம்ம வந்து ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனோட என்ட்ரி எடுக்கலாம். இல்லைனா வெயிட் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஒரு சில டேட்டா பார்த்தீங்கன்னா புல்லிஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம இந்த ஹையை கட் பண்ணோன்னே கொடுக்கலாம். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு ஹை வச்சுருக்கறனால ஸோ அதை கட் பண்ணிட்டோம். நம்ம வெயிட் பண்ணி அதே போல் மார்க்கெட் இங்கே சஸ்டெயின் பண்ணுறாங்களாங்கிறத பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது கால் சைடுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லைனா கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருப்போம். இப்போ வந்து நமக்கு எந்த என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஹை வந்து ஒரு ஃபால் வந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட நியர் வரும்பொழுது திருப்பி ஃபால் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இதை கிராஸ் பண்ணி மேலே போகிறாங்களான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த ஒரு லெவல் இருக்குது. ஸோ அதுக்கிட்ட வந்தவுடனே மார்க்கெட் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இப்போது நான் சொல்கிறதுலே புரிஞ்சிருக்கும். ஸோ அன்வான்டாக நம்ம வந்து இஷ்டத்துக்கு நிறைய ட்ரேட்ஸ் வந்து நம்ம எங்கேயும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம இங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் தெரியும். இந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வீடியோலாம் பார்க்கும் பொழுது இதை பயிற்சி செஞ்சுட்டு வரும் பொழுது நீங்களும் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, அன்வான்டாக வந்து ட்ரேட்ஸ் வந்து கேண்டிலில் பார்க்குறத இடத்துலலாம் என்ட்ரி பண்ணாமல் வெயிட் பண்ணி நீங்களும் வந்து ஒரு லெவல் மார்க் பண்ணி ஒரு ட்ரேட் பிளானோட ட்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம அதிகமான அன்வான்ட் ட்ரேட்ஸ், ஓவர் ட்ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த பிளேஸில் நமக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கானா? கண்டிப்பாக கிடைக்கல இல்லைங்களா? இந்த இடத்துல நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைங்கும் பொழுது நம்ம எப்படி இங்கே ட்ரேட் பண்ண முடியும்? இதெல்லாம் பார்த்து ட்ரேட் பண்ணால் தான் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய லாஸை தவிர்த்து ப்ராஃபிட் சைடை நோக்கி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தொடர்ந்து வெயிட் பண்ணுவோம். அதுதான் ரொம்ப கஷ்டம் மார்க்கெட்லேயே. பார்க்கலாம். நம்ம ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக எப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள். ஸோ அது கிடைக்கிறதே நமக்கு சிரமமாக இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து 10 ட்ரேடு 20 ட்ரேட்லாம் பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ட்ரேடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கே எப்படி வெயிட் பண்ணுறோம் பாருங்கள். ஸோ எவ்வளோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை வந்து நம்ம குறைக்கிறோமோ அப்போ தான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நம்ம நிலச்சி நிற்க முடியும். என்ன தான் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணாலும் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரி தான் வந்து மூவ் ஆகும். பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்கிறனால வெயிட் பண்ணி நிதானமாக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். இதை பார்க்கும்பொழுது ஒரு சரியான பை வால்யூம் அப்படிங்கிறது இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். இந்த லெவலுக்கு கீழே வந்து வராங்களா, அப்படி இல்லைன்னா மேல் நோக்கி போகிறாங்களா அப்படிங்கிறலாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஹையை கட் பண்ணால் தான் நம்ம வந்து புள்ளி சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அது வரைக்குமே ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இல்லை. நம்ம ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் வந்து இந்த ட்ரேடை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக சொல்கிறோம். முடிஞ்ச மார்க்கெட்டில் நான் வரைஞ்சி இந்த இடத்துல வந்தால் கால் சைடு என்ட்ரி, இந்த இடத்துல வந்தால் புட் சைடு என்ட்ரி ட்ரை பண்ணலான்னு சொல்லாமல் ஸோ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் வரைஞ்சி லைவ் மார்க்கெட்லேயே ட்ரேடு வந்து அந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும் பொழுது நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்து தொடர்ந்து நீங்களும் வந்து பயிற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் உங்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கொண்டு வரும். மார்க்கெட்டை வந்து ரொம்ப ஒரு கடினமான முறையில் வந்து நம்ம அணுகாமல்
சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுனா யூஸ் பண்ணாலே நமக்கு போதுமானது. இந்த கேண்டில் வந்து ஒரு வேளை வந்து மேலே போகப்போ இந்த ஒரு விக்குடைய ஹையை கட் பண்ணும் பொழுது என்ட்ரி அப்படிங்கிறது நான் கொடுத்துருவேன். பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ உருவாகிற கேண்டிலும் வந்து ஈக்குவலாக ஒரு விக்கு வச்சுட்டு க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் கேண்டில் இப்படி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் ஹையை கட் பண்ணும் பொழுது நம்ம என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கம்முன்னு வெயிட் பண்ண வேண்டியது தான். இன்னும் வந்து ஒரு பாடியோட ஒரு கேண்டில் வந்து இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனுக்கு மேலே க்ளோஸ் வைக்கல. ஜஸ்ட் வந்து விக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா வச்சுட்டு வராங்க. ஸோ நம்ம அவசரப்படாமல் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெவலுக்கு மேலே போகிறதுக்கு ரொம்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் மேலே போயிட்டு க்ளோஸ் வைக்கவே இல்லை பாருங்கள். அர்ஜென்ட் பட்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக இப்போ பாருங்கள் ஒரு க்ரீன் கேண்டில் வந்து மேலே போகிற மாதிரியே போகும். அதை பார்த்துட்டு இம்மீடியட்டாக என்ட்ரி அப்படிங்கிறது பண்ணிடக்கூடாது. ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னுட்டு. ஸோ ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கால் சைடு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். பிரீமியமும் பார்த்தா அதோடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ரைஸ் ஆகவே இல்லை. ஸோ அதனால் மார்க்கெட் வந்து சடனாக மேலே போக மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். பாருங்க எப்படி கீழே வராங்கன்னுட்டு. இது வரைக்கும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த ஒரு செகண்ட் கேண்டில் வந்தோம். பட் நம்ம லெவல்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். என்ட்ரி அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. நம்ம வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி கனெக்ட் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சு ஏதாவது கீழே வந்தது அப்படின்னா புட் சைடுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததுன்னா அதோடைய பிரீமியம் ரைஸ் ஆச்சு அப்படின்னா என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து இந்த ஒரு லெவல் வரைக்குமே ஒரு சைட்வேஸான ஒரு ஏரியாவாக தான் இருக்காங்க. அப்போ என்னன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு பையரோ செல்லரோ வந்து ஒரு சரியான இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது காட்டலை இல்லைங்களா? அதனால இந்த ஏரியாவில் வந்து நமக்கு சரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சப்போஸ் மார்க்கெட் வந்து கீழே வராங்கன்னா இந்த ஒரு லெவலை கட் பண்ணாங்கன்னா என்னதான் வந்து இந்த ஒரு லெவலை கட் பண்ணாங்க அப்படின்னா நம்ம சின்னதாக என்ன பண்ணலாம்னா புட் சைடுக்கான என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்ப்போம். கொஞ்சம் ரேராக தான் ஆப்பர்ச்சுனிட்டி மேபி கிடைக்கலாம். என்னுடைய ட்ரேட் பிளான் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணி மேலே போனாங்கன்னா கால் சைடும், இந்த ஒரு லெவலை பிரேக் பண்ணி கீழே வந்தாங்க ஸோ அதுக்கான டேட்டா ஓரளவு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா புட் சைடுக்கான என்ட்ரியும் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா இந்த ஒரு ரேஞ்சில் மார்க்கெட் வந்து இருந்தாங்கன்னா நான் ட்ரேட் எதுவும் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு என்னுடைய வீடியோவை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.